பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக ராஜ்மோகன் பொறுப்பு வகிக்கிறார். செய்தி விளம்பரத்துறை அமைச்சராகவும் ராஜ்மோகன் பொறுப்பு வகிக்கிறார். டாக்டர் டி கே பிரபு சுரங்கம் மற்றும் கனிம வளங்கள் துறை அமைச்சராக அவருக்கு அந்த துறை பொறுப்பு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. செல்வி கீர்த்தனா தொழில்துறை அமைச்சராகிறார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் மாளிகை இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் முதலமைச்சர் உள்ளிட்ட 10 அமைச்சர்களுக்கான அந்த துறைகள் இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த துறைகள் இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதை நாம் இப்போது பார்த்தோம். இது தவிர போக்குவரத்து துறை, உயர்கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கான அமைச்சர்கள் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. இதுவரை போக்குவரத்து துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கான அமைச்சர்கள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. 2ஆம் கட்ட விரிவாக்கத்தின் போது விஜய் வகிக்கக்கூடிய துறைகளாக நாம் பார்ப்பது முதலில் பொது நிர்வாகம் மற்றும் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் என்று அழைக்கக்கூடிய இந்திய ஆட்சி நிர்வாகம், இதே போல போலீஸ், காவல்துறையினர் மற்றும் வனத்துறை, ஃபாரஸ்ட் சர்வீஸ், IFS ஆகிய துறைகளும், மாவட்ட வருவாய் அலுவலர்கள் துறை மற்றும் உள்துறை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, பெண்கள் பாதுகாப்பு துறை, இதே போல இளைஞர் பாதுகாப்பு துறை, குழந்தைகள் பாதுகாப்பு துறை, இது தவிர மாற்றுத்திறனாளிகள் துறையும், நகராட்சி நிர்வாக துறையும், குடிநீர் விநியோகத்துறையும் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய துறைகளாக அந்த இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. முதலமைச்சர் கவனிக்கக்கூடிய இலாக்காக்களில் முக்கியமானவை பொது நிர்வாகம் மற்றும் காவல்துறை, உள்துறை, பெண்கள் பாதுகாப்பு, இளைஞர் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, முதியோர் பாதுகாப்பு, மேலும் மாற்றுத்திறனாளிகள் துறை மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை ஆகிய துறைகளை முதலமைச்சரே பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல 2ஆம் நிலை அமைச்சராக உள்ள புஷி ஆனந்திற்கு ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை, ஊரக மேம்பாட்டுத்துறை மற்றும் நீர்வளத்துறை ஆகிய துறைகளின் அமைச்சராக பொறுப்பு வகிப்பார். புஷி ஆனந்த் கவனிக்கக்கூடிய துறைகளாக ஊரக மேம்பாடு, பஞ்சாயத்து யூனியன் மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டங்கள், இதே போல கிராமப்புற மேம்பாட்டு நீர்வளத்துறை திட்டங்கள், நீர் மின்சக்தி, நீர் வளத்திட்டங்கள், நீர்ப்பாசன திட்டங்கள் மற்றும் சிறு பாசன திட்டங்கள், நீர்வளத்துறை மற்றும் சிறு பாசனம், நீர்ப்பாசனம் உள்ளிட்ட துறைகளை புஷி ஆனந்த் கவனிப்பார் என அவர்களுக்கான துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்தவரை பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, பொதுப்பணித்துறையில் நெடுஞ்சாலைத்துறை, சிறு துறைமுகங்கள், கட்டிடங்கள் ஆகிய துறைகளும், விளையாட்டு மேம்பாட்டுத்துறையும், வில்லிவாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி துறைகளில் அவை ஒதுக்கீடு செய்யப்பட்டு